இன்னைக்கு வீடியோ என்னோட பேபியோட ஃபார்முலா மில்க் ரொட்டீன் பற்றி தான். நான் யூஸ்வலாக பிரஸ்ட் ஃபீடிங் தான் பண்ணுறேன் என் பேபிக்கு. அட் டைம்ஸ் நான் ஃபார்முலா மில்க்குமே கொடுப்பேன். ஸோ நான் எப்படி என் பேபிக்கு கொடுக்குற ஃபார்முலா மில்கை ரீஸ்டாக் பண்ணுறேன் அண்ட் என்னென்ன ப்ரிகாஷன்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அண்ட் எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜஸ்ட் லைஃப் அப்லோட். நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு கொஷின் என்னென்னா, ஒய் ஃபார்முலா ஃபீட் வென் யூ பிரஸ்ட் ஃபீட் அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் நீங்கள் ஃபார்முலா ஃபீட் கொடுக்குறீங்க நீங்கள் பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது அப்படின்னு கேட்குறீங்க. ஒருத்தரோட பிரஸ்ட் ஃபீடிங் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னோட இதில் நான் வந்து என் பேபிக்கு பிரஸ்ட் ஃபீடிங்கோடு சேர்த்து ஃபார்முலா ஃபீடுமே நான் வந்து கொடுக்குறேன். பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு அட் டைம்ஸ் என் பேபி அழுவும் போது மில்க் பத்தாமல் இருக்கும் போது நான் ஃபார்முலா ஃபீடு வந்து அவளுக்கு சேர்த்து கொடுப்பேன். நிறைய பேர் கேட்குற கொஷின் என்ன அப்படின்னா, பிரஸ்ட் ஃபீடையும் ஃபார்முலா ஃபீடையும் மிக்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. உங்கள் பேபிக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணுங்கள். பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து மில்க் பத்தலை அப்படின்னும் போது நீங்கள் அப்போ வந்து ஃபார்முலா மில்க் வந்து கொடுக்கலாம். நான் வந்து என் பேபிக்கு இப்படி தான் வந்து கொடுப்பேன். ஃபஸ்ட் டைம் பிரஸ்ட் ஃபீட் பண்ணுவேன். அவளுக்கு பத்தலை அப்படின்ற டைமில் நான் வந்து அந்த குவான்டிட்டி எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலா வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அவளுக்கு வந்து ஃபீட் பண்ணுவேன். எவ்வளோ குடிக்கிறாளோ அதை வந்து நான் அவளை வந்து குடிக்க விட்டுருவேன். ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது, இது தனியாக கொடுக்கணும் அது தனியாக கொடுக்கணும்னு கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் அது கொடுத்துட்டு பேபிக்கு மில்க் பத்தாத டைமில் நீங்கள் வந்து இதையுமே வந்து மிக்ஸ் பண்ணி நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது என் பேபிக்கு அது செட் ஆகிடுச்சு. நான் ஃபார்முலா மில்க் கொடுக்க ஆரம்பித்ததுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவல் பண்ணும்போது எப்பயாவது வெளியே போகும்போதெல்லாம் ஃபீட் பண்ண முடியாத டைமில் நான் வந்து ஃபார்முலா மில்க்குமே அவளுக்கு வந்து கொடுத்துருவேன். அது அவளுக்கு நல்லாவே செட் ஆகிடுச்சு. இந்த பால் பவுடர் தான் நான் என் பாப்பாக்கு யூஸ் பண்ணுறேன். இது வந்து சிம்லக் கிளாசிக் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜு. ஸோ இதில் வந்து அப் டு 6 months வரைக்கும் நம்ம வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்டை நான் வந்து பாப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதுலேருந்தே இந்த பவுடர் மில்க் தான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்பத்துலேருந்தே இது யூஸ் பண்ணுறதுனால அவளுக்கு வந்து இது வந்து ஈஸியாகவே இருக்குது. லைக் நிறைய பேர் சொல்கிறீங்க, என் பாப்பா வந்து ஃபார்முலா மில்க் எடுக்க மாட்டா அப்படின்னா. என் பாப்பா ஸ்டார்டிங்லேருந்தே எடுக்கிறதுனால அவளுக்கு இது ஈஸியாக இருக்குது. இப்போ நான் ஆல்ரெடி வந்து ஒன்று வச்சுருந்தேன், அது வந்து காலி ஆயிடுச்சுனால இப்போ இதை நான் வந்து ரீஸ்டோர் பண்ணுறேன். இதுல வந்து மெஷர் பண்ணுற அந்த இதுமே வந்து ஸ்பூனுமே வந்து கொடுத்துருவாங்க. இது வச்சு தான் நம்ம மெஷர் பண்ணிக்கணும். அண்ட் இந்த பேக் வந்து ஐ திங்க் இது வந்து 1 kg 1.45 kg அப்படின்னு போட்டிருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 480 MRP போட்டிருக்கு. ஸோ இது வந்து எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து இது இந்த கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். எனக்கு எப்பப்பெல்லாம் வேணுமோ அப்போ நான் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். பாப்பா அழுறாங்க அப்படின்னா டக்குன்னு எடுத்து கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கண்டெய்னரில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா. இது வந்து ஒரு 1 kg கண்டெய்னர் நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்டாக இதிலே வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன். நீங்கள் உங்கள் பாப்பாவுக்கு என்ன ஃபார்முலா மில்க் யூஸ் பண்ணுறீங்க? இல்லை சிம்லக் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கா? சிம்லக் தான் உங்கள் பாப்பா எடுத்துக்கிறாங்களா அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கண்டெய்னரை எப்பவுமே பார்த்துக்கோங்க, நான் இதில் தான் ஸ்டோர் பண்ணிப்பேன். ஆல்ரெடி நான் வந்து ஒரு பேக் வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருந்தேன். பாப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வாங்கினது. ஸோ அதில் வந்து கொஞ்சம் வந்து மீதி இருக்குது. அதேமாதிரி நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். ஒரு வாட்டி நீங்கள் வாங்கும் போதும் ஒரு பேக்குக்குமே வந்து ஒரு ஸ்பூன் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது நான் முன்னாடி வாங்கினதுக்கு ஸ்பூனு. இந்த ஸ்பூனே தான் நான் வந்து இதில் வந்து வைக்க போகிறேன். புது ஸ்பூனை வந்து எடுத்து நம்ம தனியாக கூட வச்சுக்கலாம். வேறு எதுனா ப்ராடக்ட்டுக்கு வேறு கண்டெய்னரில் போட்டு வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு வந்து போட்டிருப்பாங்க. இது வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்கூப்பில் ஒரு ஸ்கூப் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு 30 ml ஆஃப் வாட்டர் வந்து நீங்கள் வந்து எடுக்கணும். தண்ணி வந்து எப்படி யூஸ் பண்ணுன்றதும் இதில் போட்டிருக்காங்க.
ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கைய நல்லா கழுவிட்டு, ஏன்னா வந்து குழந்தைக்கு குடுக்கறதுனால நல்லா கை வந்து கழுவிட்டு, நீங்க என்ன பண்ணணும்னா, தண்ணிய வந்து நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு பாயில் பண்ணிக்கணும். எய்தர் நீங்க வந்து கெட்டில்ல வைக்கலாம். இல்ல நீங்க அடுப்புல வச்சு வைக்கிறீங்க, சுடு தண்ணி கொதிக்க வைக்கிறீங்கனாலும் கொதிக்க வச்சுக்கலாம். பாயில் பண்ண அந்த வாட்டர கொஞ்சமா வந்து வார்மா வந்து வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து பாயில் பண்ணி விட்டுட்டு. அதுக்கப்புறமா இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 எம்எல்க்கு 1 ஸ்கூப் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்பூன்ல வந்து எடுத்துட்டு, அத வந்து நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நியூ பார்ன் பேபியா இருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து இப்ப நீங்க ஒரு 60 எம்எல் குடுக்குறீங்கன்னா, 2 ஸ்பூன் அதுல போட்டு நல்லா ஆத்தி, நீங்க வந்து நல்லா ஆற வச்சு அவங்களுக்கு வந்து குடுத்துடலாம். நான் வந்து என்னோட பேபிக்கு அவங்களுக்கு எவ்வளோ மில்க் பத்தியோ அதுக்கேத்த மாரி நான் வந்து மிக்ஸ் பண்ணிப்பேன். அட் டைம்ஸ் 60 எம்எல் குடுப்பேன். அட் டைம்ஸ் 90 எம்எல் குடுப்பேன். அட் டைம்ஸ் 30 எம்எல் தான் குடுப்பேன். அவளுக்கு எவ்வளோ தேவை, எவ்வளோ நம்மளுக்கு வந்து குழந்தைய பார்த்தாலே தெரியும் இல்லையா? லைக் நீங்க ஸ்டொமக் டச் பண்ணீங்கனாலே தெரியும். அவங்க குடிச்சு முடிச்சுட்டு அவங்களுக்கு பத்தல அப்படின்னா, அவங்க எதிர அழுவாங்க, இல்ல வயிறு வந்து ஃபுல்லா இருக்காது. அந்த மாதிரி டைம்ல நீங்க பார்த்து அதுக்கேத்த மாதிரி குடுத்துக்கலாம். நான் இப்படிதான் என் பாப்பாக்கு குடுப்பேன். சிம்லக் என் பாப்பாக்கு ரொம்பவே வந்து அ ஈஸியா செட் ஆயிடுச்சு. அதனால இதுதான் நான் வந்து குடுத்துட்டுருக்கேன். நான் வந்து ஃபார்முலா ஃபீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் கெட்டில்ல ஹாட் வாட்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து ஃபார்முலா பவுடர். இந்த கண்டெய்னரில் நான் இது வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் பாட்டில் வந்து நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி அதை வந்து ட்ரை பண்ணி இங்கே வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நான் வந்து தண்ணி வந்து எவ்வளோ எம்எல் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துப்பேன். பேபியோட நீட் பொறுத்து நான் வந்து தண்ணியை வந்து செக் பண்ணிப்பேன். ஸோ ஃபார்முலாவில் பவுடர் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ குவான்டிட்டி வேணும் அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கண்டெய்னரில் தான் நான் வந்து மெஷர் பண்ணிப்பேன். இதில் வந்து மெஷரிங் கண்டெய்னர் இது. இதில் நீங்கள் எவ்வளோ அளவு வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 60 எம்எல் எடுத்துக்கிறேன். என் பேபிக்கு அதுவே போதுமானது. ஸோ அதனால் 60 எம்எல் எடுத்துட்டு, இதில் ஃபஸ்ட்டு தண்ணியை வந்து நான் எடுத்து வச்சுட்டு, இதில் எக்ஸாக்டாக 60 எம்எல் வாட்டர் வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா, டோட்டல் வந்து 200 எம்எல் வரைக்கும் இருக்கும். நான் வந்து இதில் வந்து 60 எம்எல் எடுத்திருக்கேன். இதில் 60 எம்எல் எடுத்துட்டு, நெக்ஸ்ட்டு இதை வந்து நான் வந்து ஃபீடிங் பாட்டிலில் வந்து ஊத்திட்டு, அதுலேயுமே ஒரு வாட்டி வந்து நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். கரெக்ட்டா 60 எம்எல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதுக்கப்புறமா இந்த 60 எம்எல்ல ஃபஸ்ட்டு வந்து 30 எம்எல்க்கு நம்ம வந்து 1 ஸ்கூப் வந்து போடணும். இதுலயுமே பார்த்தீங்கன்னா, இது வந்து வந்துடுது. ஸோ இது வச்சு நீங்க வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இதில வந்து நான் வந்து 2 ஸ்கூப் இன்னைக்கு எடுக்கிறேன். நீங்க கரெக்ட்டா 1 ஸ்கூப் வந்து கரெக்ட்டா நீங்க வந்து இந்த அளவு எடுத்துக்கலாம். இது நீங்க வந்து அதில ஒரு வாட்டி தேய்ச்சிட்டீங்க இந்த கண்டெய்னர்லனாலே கரெக்ட்டான அளவு வந்துரும். ஸோ அந்த மாரி நான் வந்து 2 ஸ்கூப் வந்து எடுத்துருக்கேன். 1 ஸ்கூப்ப நீங்க எடுத்துட்டு ஃபுல்லா வந்து எடுக்கணும். அண்ட் 2 ஸ்கூப்னா அது வந்து ஃபுல்லா வந்து நீங்க அதுக்கேத்த மாதிரி செக் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாரி டைட்டா க்ளோஸ் பண்ற கண்டெய்னர்ல போட்டு வச்சுட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு பவுடருமே சேஃபா நல்லாருக்கும். அத எடுத்துட்டு அதுக்கப்புறம் அத வந்து நீங்க இந்த மாதிரி இத வந்து நல்லா வந்து நீங்க வந்து மிக்ஸ் பண்ணலாம். நெறைய பேரு இப்படியே மிக்ஸ் பண்றாங்க. ஆனா நான் இப்படி மிக்ஸ் பண்ண மாட்டேன். இந்த கண்டெய்னர்ல வந்து நான் வந்து போட்டு வச்சுருவேன். எப்ப தேவையோ அப்ப வந்து நான் வந்து எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். நல்லா டைட்டான கண்டெய்னர் தான். ஸோ, அதனால காத்துலாம் உள்ள போறதுக்கு சான்சஸ் எதுவும் கிடையாது. இந்த மாரி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கட்டியாயிடுது அப்படின்றதுனால, நான் என்ன பண்ணுவேன்னா, எய்தர் கிளாஸஸ் வச்சோ, இல்லன்னா வந்து இந்த மெஷரிங் இது யூஸ் பண்றேன்ல, அது வச்சோ நான் வந்து ஜஸ்ட் அப்படியே வாஷ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் வந்து இத வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த காலிக் இது இருக்கும். இதுல லைக் அந்த ஓட்டை இருக்கும். ஸோ, அது இருக்கிறதுனால பேபிக்கு வந்து கேஸ் இது ஃபார்ம் ஆகாம இருக்கும். அதுக்கேத்த மாரி நீங்க வந்து இத வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நீங்க உள்ளருந்து ஃபிக்ஸ் பண்றது இது வந்து ராங்கு. ஸோ மேலருந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேல வந்து இந்த ஓட்டை இருக்கு இல்லையா? அந்த ஓட்டைய வந்து மூடியிலயுமே இருக்கும். அந்த இதுலயுமே இருக்கும். அதுக்கேத்த மாரி பார்த்து வந்து நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து இத வந்து இப்படி தான் ஃபிக்ஸ் பண்றேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த இது இருக்கு இல்லையா? நிப்பிள் இது வந்து கொஞ்சம் உள்ள போற மாரி இருக்கணும். இந்த நிப்பிள் பார்த்தீங்கன்னா, பேபி வந்து ஃபீட் பண்றதுக்கு லைக் ஏத்த மாதிரி நிப்பிள். ஸோ பிரஸ்ட்ல வந்து எப்படி மில்க் எடுக்குறாங்களோ, அந்த மாதிரி தான் பேபி சக் பண்ண தான் வரும். அதுக்கேத்த மாரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இந்த மில்க் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நீங்க வந்து இத வந்து க்ளோஸ் பண்ணலாம். நெறைய பேர் வந்து இந்த பாட்டில சும்மா ஷேக் பண்ணி இத வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. நான் யூசுவலா எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி பார்ப்பேன். கட்டி கட்டியா கிளாஸ் வச்சு மிக்ஸ் பண்ணுவேன். அப்படி இல்லன்னா அப்படியே விட்டுருவேன். ஸோ இதில வந்து கொஞ்சம் கட்டி கட்டியா இருக்கு. அதனால நான் வந்து இந்த மெஷரிங் கண்டெய்னர் வச்சு இத வந்து நல்லா வந்து ஆத்திப்பேன். எப்பவுமே நீங்க வந்து
பார்த்தீங்க அப்படின்னா, மில்க் வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த மாரி மிக்ஸ் பண்ணும்போது, கொஞ்சம் கட்டி கட்டியா கண்டிப்பா வந்து அதில வந்து நிக்கும். எனக்கு வந்து இந்த டைம் வந்து வந்திருந்தது. அதனால நான் வந்து இத வந்து நல்லா போட்டு வாஷ் பண்ணிக்கிட்டேன். இங்க தெரியுது பார்த்தீங்களா? நான் காமிக்கிறதில. ஸோ இதில வந்து நீங்க வந்து நல்லா வந்து ஆத்துனீங்க அப்படின்னா, மில்க் வந்து நல்லா இதுவாயிடும். ஸோ இந்த மாரி ஆத்தும்போது கூட நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா ஆத்தும்போது, நம்மளுக்கு வந்து அது வந்து நல்லாவே வந்து நுரையாயிடும். ஸோ ஃபாக் வந்து ஃபார்ம் ஆயிடும். அப்படி இல்லாம நம்ம வந்து ஆத்தும்போதே வந்து ரொட்டேட் பண்ண மாதிரி கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம வந்து அதில ஊத்தி ஆத்துனோம் அப்படின்னா, அப்படி ஆகாது. இதில பாருங்க. எவ்ளோ கட்டி இருக்கு பாருங்க. இது கேமரால நான் காட்டும்போது அவ்வளவா வந்து தெரியல. க்ளோஸ்அப்ல காட்டுறேன் பாருங்க. கொஞ்சம் தெரியுதா? இப்போ அதனால நம்ம வந்து நல்லாவே வந்து இத வந்து ஆத்திக்கணும். ஸோ இந்த மாரி ஆத்தும்போதுமே வந்து நான் ஸ்ட்ரெயிட்டா ஆத்துனதுனால, இதுல வந்து நல்லா வந்து நுரை வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால நான் எப்படி ஆத்துவேன்னா, இது வந்து கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் ஆத்துவேன். இந்த மாரி நீங்க சுத்தி சுத்தி அந்த கண்டெய்னர்ல ஊத்தம்போது, உங்களுக்கு வந்து நுரை வந்து கம்மியா இருக்கும். பட் தென் ஆத்துறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்க அத பார்த்து பொறுமையா வந்து நீங்க ஆத்திக்கலாம். இப்போ அர்ஜென்ட்டா இருக்கு, பேபி ரொம்ப அழுவுறாங்கன்ற டைம்ல நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே ஆத்திடுவேன். மத்த டைம் வந்து இந்த மாரி தான் ஆத்துவேன். இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் எவ்ளோ நுரை இருக்கு பாருங்க. ஸோ அதனால இது கிளாக் வைஸ் நீங்க பொறுமையா அப்படி ஊத்தி சுத்தி சுத்தி ஊத்துறீங்க அப்படின்னும்போது, உங்களுக்கு வந்து நுரைய வந்து நீங்க வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ 2 இதுலயும் மாத்தி மாத்தி பொறுமையா நுரை வந்து வராத அளவுக்கு நான் வந்து ஊத்தி பொறுமையா ஆத்திப்பேன். எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். பட் தென் பேபிக்கு வந்து வயிறு வலி இல்லாம இருக்கும். ஸோ அதனால இந்த மெத்தட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி ஆத்தும்போது நுரை வராம இருக்கிறத நீங்க வந்து அவாய்ட் பண்ணலாம். அதனால நான் இப்படி ஆத்திட்டு, இத வந்து நான் வந்து கண்டெய்னர் வந்து ஒரு வாட்டி கிளீன் பண்ணணும் அப்படின்னாலும் நான் கிளீன் பண்ணிப்பேன். இந்த கிளாக் வைஸ் பொறுமையா சுத்தி சுத்தி நம்ம வந்து ஆத்தும்போது, நுரைய வந்து கொஞ்சமா வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ இதில நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இல்ல இன்னும் கொஞ்சம் நுரை இருக்குன்னா, அதுக்கப்புறம் நீங்க இந்த மாரி ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா, நுரை வந்து போயிரும். ஸோ இந்த மாரி தான் நான் வந்து ரொட்டேட் பண்ணி பேபிக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன். ஸோ இந்த மாரி ரெடி பண்ற மில்க்க நீங்க வந்து ஒரு 1 ஹார்க்கு வந்து வச்சுட்டு 1 ஹார்க்குள்ள பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணலாம். இதில பாருங்க. நுரெல்லாம் அவ்வளவா இல்ல இல்லையா? இந்த மாரி ஷேக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். நுரெல்லாம் அவ்வளவா இல்ல. ஸோ நல்லாவே வந்து இத வந்து நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். உங்க பேபிக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ, அந்த அளவுக்கு நீங்க வந்து நல்லாவே வந்து இத வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 60 எம்எல் ஆஃப் மில்க் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க இதில பேபிக்கு குடுக்கும்போது, உங்க பேபிக்கு வந்து 1 ஹார்க்குள்ள ஃபீட் பண்ணிருங்க. ஸோ 1 ஹார்க்குள்ள ஃபீட் பண்றது நல்லது. 1 ஹார்க்கு மேல டைம் எடுக்கிறீங்க அப்டின்னா, அது வந்து ஃபார்முலா மில்க் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். அண்ட் நீங்க 1 ஹார்க்கு உள்ள குடுத்துட்டீங்க. பட் தென் பாதி மில்க் தான் பேபி குடிக்கிறா. இன்னும் கொஞ்சம் இருக்குன்னா, அத சேவ் பண்ணி வைக்கணுன்லாம் கிடையாது. அண்ட் குடுக்கும்போது இந்த ஹோல் இருக்கு இல்லையா? இது மேல இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. மேல ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சு குடுங்க. ஸோ தட் அவங்களுக்கு வந்து கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ்லாம் எதுவும் வராது. அண்ட் இந்த மாதிரி குடுக்குறது நல்லது. ஆல்சோ இதில பார்த்தீங்கன்னா, பேபி எப்போ வந்து சக் பண்றாங்களோ, அப்பதான் வந்து மில்க் வந்து வெளிய வரும். மத்தபடி மில்க் வராது. ஸோ இந்த பாட்டிலுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பாட்டில் தான் பேபி வந்து எடுக்கிறதுக்கு. நான் வந்து எவ்வளோ ஃபார்முலா வந்து ப்ரிப்பேர் பண்றேனோ, அத அட் டைமே குடுத்துருவேன்லாம் கிடையாது. அவ எவ்வளோ குடிக்கிறாளோ குடிக்க விட்டுடுவேன். குடிக்க விட்டுட்டு பேலன்ஸ் இருந்ததுனால அத நான் கீழ கூட ஊத்திடுவேன். ஃபோர்ஸ் பண்ணி பேபிய வந்து நான் வந்து குடிக்க வைக்க மாட்டேன். மிக்ஸ் பண்ணும்போது 30, 60, 90ன்ற மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அவ 60 குடிக்கல, 40 தான் குடிக்கிறா அப்படின்னா, மீதி 20ய வந்து வித்தின் ஹார்ஸ் என்னால குடுக்க முடிஞ்சுதுன்னா குடுத்துருவேன். இல்லன்னா வந்து நான் வந்து வச்சுருவேன். கீழ கூட ஊத்திருவேன். ஸோ, அத நீங்க வந்து கரெக்ட்டா பார்த்து அதுக்கேத்த மாரி மெயின்டெயின் பண்ணிக்கணும். மில்க் நம்மளுக்கு வந்து வேஸ்ட்டா போதே, எதுக்கு நம்ம வந்து கீழ ஊத்தணும்? நம்ம வந்து 2 ஹார்ஸ் கழிச்சு குழந்தைக்கு குடுத்துக்கலாம் அப்டின்லாம் குடுக்கவே குடுக்காதீங்க. ஒன்ஸ் அவங்க சலைவா பட்டுருச்சு, அத வந்து அவங்க வந்து குடிக்கிறாங்க அப்டின்னா, நம்ம வந்து அத ரொம்ப நேரம் வச்சிருந்து ரீஃபீட் வந்து அவங்களுக்கு வந்து பண்ணக்கூடாது. ஸோ, அது நீங்க பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணுங்க. நான் இப்படி தான் என் பேபிக்கு ஃபீட் பண்றேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இஃப் யூ ஆர் நியூ பேரண்ட் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷன்ல கிளியர் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஜஸ்ட் லைஃப் அப்லோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மதர்ஹுட் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு. See you on the next video. Until then, tata, bye.